முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். கதை ரொம்ப புடிச்சு தான் கமெண்ட் பண்ணேன். அண்ட் ஷூட் எல்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா, வண்டர்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. எவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா ஈவன் தென் சம்திங் நியூ வரும்போது வி ஹேவ் அ ஹோப் தட் ஓகே யூ நோ வாட் இதிலும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நாங்களும் வந்து ரொம்ப ஃபீலிங் இமோஷன்ஸோட இமோஷன் த்ரூ தி இமோஷன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. யூஸ்வலாக வந்து எல்லாரையும் லைக் I have to pick everybody and say thank you, but we are all here and everybody's doing that for me. But still, all the actors, Kishore, Lovely, Sanand, Amy, Rajesh, you know, we know the impact of a love story from Premam and so many other movies that we've seen so far. இதுவும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஜேர்னியாக இருக்குது. அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும். Thanks to Uttara ma'am, the editor, everybody involved. Thanks to the production. And heartfelt full heart போய் 26th of June with family போய் படம் பாருங்க and enjoy பண்ணுங்க. I'm Uttara Menon. I'm a stylist and costume designer. I've been in the film industry for almost 10 years or more now. I'm forever grateful to have Heartin as part of my film repertoire, simply because the cast, the crew, the producers, production, the kind of love and support and respect they've given me is next level, seriously, and given me complete creative freedom to pull off these fabulous visuals that you've all seen today. I thoroughly enjoyed it. I hope you all enjoyed it too. Of course, along with my team, they're always there with me. We all work together. Big congratulations to Kishore. And I'm so glad he approached me to do this film. I'm really happy. And big congrats to the cast and crew of this film. Please, all of you, give us great reviews when you watch it in theaters and make us proud. Make Kishore proud. Thank you so much. Thank you. ஒரு ரேசியான ஃபிலிம் இல்லாமல் ஒரு நிதானமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே இட் வாஸ் லைக் ஸோ மேஜிக்கல். ஒரு அவரோட ரைட்டிங் ஆகட்டும், ஸோ அவர் எழுதின கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டெப்த்தாக ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒரு மீனிங் இருக்க மாதிரியும், ப்ளஸ் ஃபீமேல் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு இந்த படத்தில். ஐம் ஸோ ஹாப்பி. அந்த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் விஷுவல்ஸ், இந்த படத்தை வந்து டிரெக்டர் விஷுவலை கரெக்டாக முகேஷ் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வரல, பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் 2 வேர்ல்டு இருக்குது, 2 வேர்ல்டுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அண்ட் இந்த லேயர்ஸோட ராஜேஷ் ப்ரோவோட மியூசிக்கல் ஆட் பண்ணும்போது ஒரு மேஜிக் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ வாஸ் ஸோ இந்த படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அண்ட் சனந்த் ப்ரோ சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு. ஏன்னா இதில் நீ சொன்ன மாதிரி ரெண்டு வேர்ல்டு இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் டைம் லைனில் நடக்கிற மாதிரி. ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்பேஸ், ஒரு கேரக்டர் ரிசம்பிள் பண்ணது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மெடோனா அண்ட் இமையா 2 பேரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் இமையா ஃபார் யுவர் டெபியூ மாதிரியே தெரியல ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது. பெஸ்ட் விஷஸ். அண்ட் மணி ப்ரோ அங்கங்கே ஹியூமர்ஸ் போடுவார், ஆனால் அந்தந்த ஹியூமர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு படத்தில். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இமையா. இது என்னோட முதல் படம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் டு பிகின் வித், இந்த வாய்ப்பை எனக்கும் எங்களை மாதிரி இருக்கிற பல நியூ பீப்புளுக்கும் புது முகங்களுக்கும் கொடுத்த ரவீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மற்ற கோ ப்ரொடியூசரான ஸ்டெப்பன் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். எல்லாருக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ், இதில் இருக்கிற மியூசிக், விஷுவல்ஸ், கண்டிப்பாக இது ஒரு அழகான படமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டீம் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டீம்ஸ். இப்படியெல்லாம் டீம் அமைஞ்சு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். All the actors, adala so many people have become really good friends. Mani has already been a very good friend. Debbie,
who's become a very good friend, and all the senior actor, little senior, not so senior actors, Ajit sir, Matthew Varghese sir, Uma ma'am, Pragati ma'am, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜாலியா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தே வர் ஸோ சப்போர்ட்டிவ். அவ்வளோ நின்று பக்கத்தில் நின்று நிறைய சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் Sarathi sir, Mohanrajan sir, Vivek sir, giving beautiful songs in the full film. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் துரைராஜ் சார், அந்த இடம் நான் பாதி நேரம் அவரோட ஆர்ட்னால என்ன சரியா பார்க்க மாட்டீங்க, அதுலேயே பாதி தப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் உத்ரா மேம் அண்ட் முகேஷ், ஹூ இருக்கிறதுலே தே டுக் ஸோ மச் கேர் டு ஷோ மீ ஸோ வெல் இன் த மூவி. ஸோ எல்லாமே இந்த படத்தில் என்னோட எல்லாமே அதில் ஒரு 70-80% அவங்க தான், அதோட கிரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகணும். அண்ட் பரத் லைக் வண்டர்ஃபுல்லாக செம்மையாக பண்ணியிருக்காரு. லவர், குட் நைட், டூட்க்கு அப்புறம் இது வந்து அவர் பயங்கரமான பிக் பிக் ஃபிலிம்ஸாக பண்ணாலும் இது எங்களுக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு வந்து நம்பி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜேஷ் ஜி வந்து பிரேமம் நேரம்லாம் பார்த்துட்டு ஐ நெவர் even expected நம்ம அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் a huge blessing. தேங்க்யூ ஸோ மச். கோ ஆக்டர்ஸ் மடானா அண்ட் சனந்த், அவங்க ரெண்டு பேரும் தே ஆர் த பெஸ்ட். செம்மையா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். யூ சி another Madonna, another version. It will be one of her best performances after பிரேமம், ஆஃப்டர் காதலும் கடந்து போகும். I think this will be one of her filmography one of the best performances கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சனந்த், ஹூஸ் லைக் இந்த அவர் பல படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணி இந்த படத்தில் ஹீஸ் பிகமிங் அ ஹீரோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அவர் ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் I get to be the heroine in a film that he is becoming a hero. ஏன்னா அவர் ரொம்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு பர்சன். ஸோ I'm very happy. It will be a great film as a hero for him. Thank you so much. And beyond all that, கிஷோர் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அகாமடேட் பண்ணி என்னோட கேரக்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ரொம்ப அகாமடேட் பண்ணி இந்த படத்தில் எனக்கு நாட் ஓன்லி இன் ஆக்டிங், அவரை நான் ரைட்டிங் டீம்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஸ்பேஸையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கிஷோர். ஐ ஹோப் யூ ஆல் லைக் ஹார்டின். ப்ளீஸ் போய் பாருங்கள் தியேட்டரில் June 26. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒருத்தரை லவ் பண்ணணுமா, இல்லை 2 பேரை லவ் பண்ணணுமா, இல்லை 2 பேர்த்துல ஒருத்தரை லவ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வந்து இல்லாமல் லவ்வே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வந்து நம்ம வந்து இந்த படத்தை பார்த்தா வரும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட அப்சர்வேஷன் இந்த மூவியில். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப 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 நல்லா இது பண்ணாங்க. இந்த படத்தை இந்த ப்ரெஸ் இங்கே வந்திருக்க நீங்கள் வந்து மைண்டால் மட்டும் இல்லை, மனசாலையும் பார்த்தா தான் இது வந்து புரியும். அதனால் இந்த டீமுக்கு வந்து ஐம் விஷிங் ஆல் தி சக்ஸஸ் டு திஸ் டீம். அண்ட் தேங்க்யூ த ப்ரெஸ் ஃபார் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். அண்ட் இதை பார்த்து நீங்கள் வந்து கிராண்ட் சக்ஸஸாக ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹார்ட்டில் பார்க்குற படம், ஹார்ட் மூலமாக பார்த்தா தான் இது புரியும். அதை எங்களுக்கு எப்படியாவது கிராண்ட் சக்ஸஸாக பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி. இங்கே வந்தவங்களுக்கும் இந்த டீமுக்கும் மிக்க மிக்க நன்றி. படத்தோட மியூசிக் இன்னைக்கு ஆடியோ லான்ச்ன்றதால ராஜேஷோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்தில் 5 பாட்டு இருக்குது. சாரதி அண்ணா 2 பாட்டு எழுதியிருக்காங்க, விவேக் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, மோகன்ராஜ் அண்ணா 2 பாட்டு எழுதியிருக்காங்க, ஆண்டனி தாசன், சித்தாரா கிருஷ்ணகுமார், ஹரிச்சரன், அப்புறம் ராஜேஷ் ப்ரோ ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ நல்ல சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சாங்ஸ்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லாக, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டாக வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பற்றி பேசணும். ஸோ முகேஸ்வரன் சுழல், கொலைகாரன் படங்களுக்குலாம் ஒளிப்பதிவாளர் இந்த முகேஸ்வரன் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. விஷுவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒர்க்காக வந்திருக்குன்ட்டு. அவர் வேற ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறதால எனக்கு வர முடியல. அவருக்கு மிக்க நன்றி. பரத் ப்ரோ தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கதை சொன்னேன், கதை சொல்லிவிட்டு அப்போ தான் அவர் வந்து குட் நைட்டோட சக்ஸஸில் இருந்தார். எப்படியாவது இவரை பிடிச்சிடணும், இவர் மீட்டர் நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னேன். சொன்னோடனே ப்ரோ நம்ம பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நிறைய இன்புட்ஸ் முகேஷும் நானும் பரத்தும் சேர்ந்து நிறைய பேசி ஸ்கிரிப்டாக நிறைய ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. இது வந்து ஒரு இப்போ ஒரு 2 hours இது மொத்தமாக பேக் பண்ணி
2 ஸ்டோரி வேர்ல்டை காட்டுறோம். ஸோ 2 ஸ்டோரி வேர்ல்டையும் 2 ஹார்ஸ்க்குள்ளே பக்காவாக பேக் பண்ணி கொண்டு வரதுல பரத் ப்ரோ வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவர் எப்பயுமே பேங்கராக ட்ரைலர் பண்ணிடுவார். ஃபஸ்ட் டைம் ட்ரைலர் இருக்கும்போதே சொன்னேன், ப்ரோ ஓகே சூப்பர் ட்ரைலர் செமையாக வந்திருக்கு அப்படின்ட்டு. தேங்க்யூ ப்ரோ. உத்ரா மேம் நான் உத்ரா மேம் கேட்டேன் ப்ரொடியூசர் கிட்டே, உத்ரா மேம் வேணும் அப்படின்ட்டு. டேய் என்னடா சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நான் போய் சொல்கிறேன், அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, அவங்க பெரிய படம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நான் ஒரு 20 மினிட்ஸ் சொல்கிறேன் மேம் அப்படின்னு தான் போய் சொன்னேன். ஒரு 20 மினிட்ஸ் சொன்னேன், நீ ஃபுல் கதை சொல்லு அப்படின்னாங்க. ஃபுல் கதை சொல்லி முடித்தேன். அப்புறம் உனக்கு படத்தில் ஃபீமேல் லீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஐ டூ திஸ் ஃபில்ம்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன், மேம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. எவ்ரிதிங், அதாவது ஒரு எல்லா கேரக்டர்ஸோட லுக் அண்ட் ஃபீல், அவங்களோட ஸ்டைலிங் ஆரம்பித்து எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம்.